இந்த கடல் முத்துக்களை மட்டுமல்ல, ஒரு வள்ளலையும் உருவாக்கியது. அவர்தான் ஹபீப் மரைக்காயர். கிபி 1777 கீழக்கரையில் வள்ளல் சீதகாதியின் வழித்தோன்றலாக பிறந்தார் ஹபீப் மரைக்காயர். அந்நாளில் அவர்களின் குடும்பத்தினருக்கு சுமார் 40 வர்த்தக கப்பல்கள் இருந்தன. ஹபீப் மரைக்காயர் முத்து வணிகத்தில் மிகவும் பிரபலமானவராக விளங்கினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அவசர தேவைக்கு 9 கப்பல்களை கடனாக கொடுத்து உதவியதற்காக ஹபீப் மரைக்காயருக்கு ஸ்டார் ஆஃப் இந்தியா பதக்கத்தை கொடுத்தார் விக்டோரியா மகாராணி. இலங்கை, மலேசியா, பர்மா மற்றும் ஜாவா போன்ற நாடுகளின் துறைமுகங்களில் இவரின் கப்பல்கள் தங்கியிருப்பதற்கு சொந்தமாக இடங்கள் இருந்தது. ஹபீப் மரைக்காயர் தென்னிந்தியா, இலங்கை மற்றும் ஜாவா தீவிற்கும் இடையே மேற்கொண்ட வர்த்தகம் மிகவும் லாபகரமானதாக இருந்தது. இவரது சேவையை பாராட்டி 1804 இலங்கையின் பிரித்தானிய ஆளுநர் ஃபிரெடரிக் நார்த் நன்னடத்தை சான்றிதழ் வழங்கினார். இவருடைய கப்பல்களில் முக்கியமானவை முகைதீன் பக்ஷு என்றும் மற்றும் காதிர் பக்ஷு என்றும் பெயரிடப்பட்டிருந்தன. ஹபீப் மரைக்காயர் அவர்கள் முத்து வர்த்தகத்தில் பிரபலமானவராக இருந்தார். வெளியூர் முத்து வியாபாரிகள் தங்கியிருக்க மதுரையிலும் ராமேஸ்வரத்திலும் முத்துச்சாவடிகள் கட்டினார். கீழக்கரையில் உள்ள ஓடைக்கரை பள்ளிவாசலை கட்டினார். இன்னும் பல ஊர்களில் அநேக பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் கட்டினார் ஹபீப் மரைக்காயர் அவர்கள். புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி தனது சொந்த கப்பலில் பல ஆலிம்கள் மற்றும் சூபியாக்களை சொந்த செலவில் அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வந்தார்கள். ஜித்தாவுக்கும் மக்காவிற்கும் இடையில் தண்ணீர் இல்லாமல் அவதியுறுவதைக் கண்டு ஹபீப் மரைக்காயர் அவர்கள் ஒரு கிணற்றை வெட்டி ஹஜ்ஜாஜிகள் பயனுறுக்கும் தண்ணீர் கிடைக்க வசதியை ஏற்படுத்தி வைத்தார்கள். உமர் புலவர் பாடிய சீரா புராணம் கைப்பிரதியாக இருந்ததை அச்சில் பதிப்பிக்க பொருள் உதவி செய்ததும் இவர்களே. புலவர் நாயகம் பாடிய திருமணி மாலை காப்பியத்துக்கும் ஹபீப் மரைக்காயர் அவர்களே கொடை நாயகராக இருந்திருக்கின்றார். ஒரு நாள் எட்டயபுரம் அரசுக்கு நிதி தேவையொன்று எழுந்தது. எட்டயபுரம் அரசர் 2 லட்சம் ரூபாய் கடனாக கேட்டு வள்ளல் ஹபீப் மரைக்காயரிடம் தூது அனுப்பினார். தயக்கமின்றி அவர் அந்த உதவியை வழங்கினார். கடன் பெற்ற தொகையை திருப்பிக் கொடுக்கும் போது பல வேலைப்பாடுகள் அமைந்த தங்க நாணய குவியலுடன் பெட்டகங்கள் 2இல் கடன் பெற்ற 2 லட்சத் தொகையை எட்டயபுரம் அரசர் ஹபீப் மரைக்காயருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பெட்டகங்களில் ஒன்று இன்றும் பாதுகாப்பாக திரு தைக்கா முகமது அஷ்ரப் அவர்களிடம் உள்ளது. ஹபீபு அரசர் எனும் ஹபீபு மரைக்காயர் இவருடைய அடக்கத்தளம் இது. பிறப்பு ஹிஜ்ரி 1191, மறைவு ஹிஜ்ரி 1232, 41 வயதில் காலமானார்.